எடுத்தோனே அவங்களோட லவ் வந்து எப்படி சொன்னாங்க கிட்ட? எந்த லவ்? எந்த லவ்வா? லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். Red Nool celebrating Arun Prasad. Title sponsored by Kian, the signature celebration. Hospitality partner Sims Vadapalani. Batmam. Surprise partner Chennai Surprise. Food partner Topiwapa Biryani. Snacks partner Chennai Gulfi. எடுத்தோனே அவங்களோட லவ் வந்து எப்படி சொன்னாங்க கிட்ட? எந்த லவ்? எந்த லவ்வா? ஏய் அர்ரா அவங்கள பத்தி பேசும்போது கண்டிப்பா அவங்களையும் கூப்பிடலாம் வாங்க. இல்ல பரவாயில்ல. So, வா, வா, வா. நான் இல்லாம என்னோட ஆப்சன்ஸ்ல நான் வந்து உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னது பிக் பாஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம். நானும் கொஞ்சம் ஷை டைப். சொல்லுங்க. வெட்கப்படுவாங்க. இல்ல இப்போ இந்த இடத்துல ஆபீஷியலா டிக்ளேர் பண்ணிடுங்க உங்க அப்பா அம்மாக்கு. ஹாய் டாடி, ஹாய் மம்மி. ஏய், போடா. சோ இத நான் சொல்லியே ஆகணும். சோ அப்பா அம்மா, நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன். அர்ச்சனா இவங்க இவங்க தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா இது. இந்த விஷயத்தை கேட்கும்போது இவங்க தான் அந்த பொண்ணு. பாரு. ஆக்சுவலி இன்னொரு விஷயம் சொன்னீங்க, லைக் உங்க பையனை வந்து அவ்வளவு தூரம் ட்ரஸ்ட் பண்றீங்க, அவங்க கேட்டதெல்லாம் வந்து கண்டிப்பா கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு. நான் இவர்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா உங்ககிட்ட கண்டிப்பா அதை கேட்கணும். எடுத்தோடனே அவங்களோட லவ் வந்து எப்படி சொன்னாங்க உங்ககிட்ட? எந்த லவ்? எந்த லவ்வா? என்னங்க என்ன லவ் கேட்டாரு? இல்ல, towards the parents ஆ? Towards the parents. டுவர்ட்ஸ் தி பேரண்ட்ஸ் கண்டிப்பா இருக்குங்க. கரெக்ட்டா சொல்லணும். பா இவர் இன்னும் தெளிவா தான் இருக்காரு. இல்ல எந்த scene? அவரோட அந்த ரிலேஷன்ஷிப் வித் ஹார்லி குவீன் அர்ச்சனா. சோ அவங்க கண்டிப்பா வந்து ஆஃப் கோர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாமே ஒத்துக்கிட்டாலுமே இந்த விஷயத்தை ஓபன் பண்ணும்போது கண்டிப்பா எந்த ஒரு பையனும் இல்ல மகளா இருந்தாலுமே பயப்படுவாங்க. சோ எப்படி ஓபன் அப் பண்ணாரு உங்ககிட்ட? இல்ல, ஓபன் அப்பே பண்ணல. அதுதான் உண்மை. நான் சொல்றேன், அது இந்த நிமிஷம் வரைக்கும் அருண் வந்து நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதில்ல. அந்த பொண்ணுக்கு பேர் அர்ச்சனா அப்படின்னு சொன்னதில்ல. இது வரைக்கும் ஒரு முறை கூட எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கலை, எங்ககிட்ட அட்லீஸ்ட் இன்ஃபர்மேஷன் கூட சொல்லலை. எங்களுக்கு தெரியும், அவ்வளோதான், நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவன் லைக் பண்ணுறான் அப்படிங்கும்போது நாங்கள் வந்து டெஃபினட்டாக எஸ்ன்னு தான் சொல்லுவோம். நாங்கள் நோன்னு சொல்ல ஆக்சுவலா போகிறோம். அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஒரு முறை கூட வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கூட அவன் சொன்னதே இல்லை. ஏங்க? இல்ல ஆக்சுவலா அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் எல்லா டீலிங்கும் அம்மாவோட தான் வச்சிருக்கேன். ஓ அங்க எஸ் வாங்கிட்டா இங்க வாங்கிடலாம். இல்லை இல்லை, அம்மாட்டையுமே வந்து அவன் வந்து ஓப்பனாலாம் இது வரைக்கும் பேசுனது. ஏங்க ஓப்பனா எப்படிங்க சொல்லுவாங்க? அம்மா நீங்க சொல்லுங்கம்மா, என்ன சொன்னாரு? இல்ல ஓப்பனா சொன்னதுல நானா தெரிஞ்சுக்கிட்டேன். பிக் பாஸ்ல தான் நான் ஓப்பனா சொன்னது. அதுதான் எங்களுக்கே அப்பதான் தெரிஞ்சதா உங்களுக்கு? இன்ஃபர்மேஷன் தெரியும் மெசேஜ் தெரியும், மேட்டர் தெரியும் மேடம். அப்படின்னு எங்களுக்கு இவன் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்றான் அப்படின்றது பிக் பாஸ்ல தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இதான் பிக் பாஸ் தான் எங்களுக்கு வந்து நாங்க அதான் என்ன மேட்டர்னா ஆஸ் அ ஃப்ரெண்ட் நானும் அர்ச்சனாவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பட் இதை நாங்கள் 2 பேருமே இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். 2 பேருக்குமே கெரியர் கிராஃப்ஸ் இருக்கு. ஸோ இதை எங்க சொல்லலான்றதுல எங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. ஏன்னா சொல்றதன் மூலயமா நம்ம 2 பேரோட கெரியர் இது ஒரு சும்மா ஒரு பேசு பொருள் ஆயிடக்கூடாது. நாங்கள் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ அதனால எங்க சொல்லலாம்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ ஆக்சுவலா நானுமே பிக் பாஸ்ல சொல்ற ஐடியால இல்ல. பட் ஏதோ அந்த ஒரு மைண்ட் செட். அவங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ணேன். ஸ்டார்ஸ்ல கனெக்ட் ஆகும்ல அந்த மாதிரி. நவம்பர் 11th அவங்க பர்த்டே. ஸோ அந்த பர்த்டேக்கு விஷ் பண்ணேன். சரி விஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே ரியலைஸ் பண்ணேன், ஐயோ நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் யோசிச்சேன், பட் இதை விட ஒரு பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம், அந்த மாதிரி ஒரு பிளெஸிங் கிடைக்கிறது மக்கள் பார்க்குற ஒரு மேடையில, ஒரு ரெப்யூட்டடான ஒரு ஷோல
அங்க ஒரு நான் வேல்யூபிளா நினைக்கிற ஒரு விஷயத்த நான் வந்து அக்னாலேஜ் பண்றேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பிளெஸிங் நான் நினைச்சேன். கண்டிப்பா ஸோ நல்லா அமைஞ்சுது. அது மூலியமா இப்போ ஆக்சுவலா அவங்க சொன்ன மாதிரி எங்க 2 பேரையும் பார்த்தாங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸா Madam. அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? இந்த பொண்ணு வந்து எங்க வீட்டுக்கு அவங்கள பத்தி Week- பேசும்போது week- கண்டிப்பா அவங்களையும் கூப்பிடலாம். வாங்க ப்ளீஸ் அர்ச்சனா ஜாயின் எங்க எங்க வீட்டுக்கு இல்ல பரவாயில்ல, நான் நடுவுல சோஃபா வா. போட்டாச்சு. சோ வா, வா, இந்த வா, சோஃபா மீறி எதுவும் நடக்காது. சோ ப்ளீஸ் புட் யுவர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் அர்ச்சனா. So, எங்களுக்கு வந்து Okay. அர்ச்சனா வந்து ம். வெரி வெரி ஃபெமிலியர். அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும். அடிக்கடி வந்து அருண் கூட எங்க வீட்டுக்கு வர்ற ஆள் தான் எங்களுக்கு. எங்களுக்கு வந்து நாங்க ரொம்ப க்ளோஸ்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பல வாரங்களா பல மாதங்களா. ம். பட் என்ன இது அருண் வந்து அது ஒரு ஆத்தென்டிக்கா வந்து எங்ககிட்ட இது வரைக்கும் சொல்லல. அது என்னன்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை. பட் கண்டிப்பா, yeah. எங்களுக்கு தெரியும் அதனால. ம். இது வந்து ஒரு பழைய விஷயம் எங்களை பொறுத்த வரைக்கும். புதுசாலாம் அது ஒன்றும் இல்லை. எங்களுக்கு வந்து இது கன்ஃபார்மான ஒரு அண்ணா விஷயம். நீங்க ஒண்ணு மறந்துட்டீங்க. தமிழ் புத்தாண்டப்போ நாங்க 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கணும். ஆமா. நீங்க அது சோ இதுக்கு நான் தானா நிறைய இன்னொன்னு சொல்றேன். இப்ப எங்களுக்கு வந்து 60ஆம் கல்யாணம் நடந்தது. ஆமா. சிம்பிளா இவர்தான். நாங்க வந்து வடபழனி கோயில் இவங்க 2 பேரும் தான் வந்தாங்க. ஆமா. என்ன இவங்க 2 பேரும் தான் பண்ணி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஷீ இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு அஸ். அது வேற பிரச்சனை. ஆனால் இவன் வந்து எங்க கிட்ட அபிஷியலா ஒரு முறை கூட இது வரைக்கும் சொல்லல. ஏங்க இப்போ இந்த இடத்துல ஆபீஷியலா டிக்ளேர் பண்ணிடுங்க உங்க அப்பா அம்மாக்கு. இல்ல அவன் என்ன நினைச்சானா இது அவசியம் இல்ல. இதை அவசியம் இல்ல. ஆக்சுவலா இத ஒரு நல்ல ஒரு மொமெண்டா எடுத்துக்கலாம். கண்டிப்பா ஹாய் டாடி, ஹாய் மம்மி. போடா. I'm so இத happy நான் சொல்லியே ஆகணும். சோ அப்பா அம்மா நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்றேன். அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த பொண்ணும் நம்ம ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆச்சரியமா மாதிரி இருக்குடா. இருப்பாங்க. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. அதான். பயங்கர இல்ல, ஆச்சரியமா இருந்தாலும் இருக்கு எங்களுக்கு. இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி உங்களுக்கு நான் வந்து அர்ச்சனா இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அர்ச்சனா இவங்க எங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா இது. அந்த விஷயத்தை கேட்கும்போது. சோ இவங்க தான் அந்த பொண்ணு. சோ உங்களோட பெர்மிஷன் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல நாள்ல உங்க பிளெஸிங்ல நாங்க கல்யாணம் பண்ணிப்போம். சோ ஓகேவா? ஓகே. So finally this is சோ happening. இனிமே அதான் இந்த ஷோ மூலமா எங்க அப்பா கிட்ட நான் ஆனால் permission வாங்கி- ஏமா நாங்க இப்ப நானும் அது என் ஒய்ஃப் மாலாவோ ஒரு சின்ன விஷயத்தை கூட நாங்க இவன்ட்ட மறைக்கவே மாட்டோம். ம். ஒரு சின்ன விஷயத்தை கூட அந்த அளவுக்கு வந்து டிரான்ஸ்பரண்டா இருப்போம். பட் இவன் இந்த விஷயத்த சொல்லவே இல்லை. இல்ல அதாவது என்ன சொல்றது, நல்ல விஷயங்கள் நல்ல நேரங்கள்ல நடக்கும்னுவாங்க. அந்த அந்த நேரம் நேரம் இதுதான் இந்த நேரம். அப்படின்ட்டாங்க கண்டிப்பா. Actually என்னன்னா எங்க 2 பேருக்குள்ளேயே நாங்க பெருசா அந்த மாதிரி சொல்லிக்கிட்டதே கிடையாது. நாங்க 2 பேரும் ஒரு we had our own understanding. I know he likes me and he knows that I like him. So அந்த ஒரு லைக் இந்த ஐ லவ் யூ அந்த மாதிரி எல்லாம் இல்ல. சொல்லிக்கணும்ன்ற அவசியம் இதுல ஃபர்ஸ்ட் டைம் நான் இல்லாம என்னோட ஆப்சன்ஸ்ல என் மேல நான் வந்து உங்களை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னது பிக் பாஸ்ல தான் ஃபர்ஸ்ட் டைம். அதுதான் அது ரொம்ப எமோஷனலா நீங்க நானும் கொஞ்சம் ஷை டைப்பா ரெண்டு பேரும் மாறி சொல்லுங்க. சொல்லுங்க. வெட்கப்படுவான்னு நான் நினைச்சுக்குவேன். அப்படியா? ஆனா நினைச்சுக்குவேன். சொல்றது ரொம்ப, ரொம்ப ரொம்ப. இருக்கேன். இல்ல கொஞ்சம் ஷை ஐயோ, பர்சன் இன்னும் வெக்கப்படுறாரு கண்டிப்பா. ஆக்சுவலி உங்ககிட்ட சொல்லணுமா? சோ உங்களோட ஃபியூச்சர் மருமகள் உங்க எதிர்க்க தான் இருக்காங்க. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அவங்க இன்னும் பயத்துல இருக்காங்க. விட்டா ஓடிடுவாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ங்க. ஆ, அர்ச்சனாவும் மாலாவும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். அப்படியா? வெரி க்ளோஸ். ரொம்ப க்ளோஸ். எனக்கு உடம்பு சரியில்லாம இருக்கப்போ முத அதுதான் வந்து எங்களுக்கு ரொம்ப பழசுங்க இது எங்களுக்கு. நாங்க 2 பேரும் எப்படி எங்க 2 பேருக்குள்ள எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுன்னா நாங்க 2 பேருமே ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கீழ ஒர்க் பண்ணிருக்கோம். வேற சீரியல். சோ அப்ப வந்து பாரதி கண்ணம்மாவோட கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப பரபரப்பான ஒரு டேஸ். அது கொரோனா முடிஞ்ச டைம் அது. ஸோ அம்மா வந்து சிக் ஆயிட்டாங்க. அம்மாவை போய் பார்த்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும்னா அதுக்கு மினிமம் ஒரு 2 days லீவ் வேணும். அந்த மாதிரியான லீவ் அப்ப இருந்த ஒர்க் ஸ்கெடியூல்ல இல்லை, எனக்கு கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒர்க்லயும் ஒரு பதட்டம். அம்மாவும் போய் பார்க்க முடியல. ஏன்னா ஷூட்டிங் வந்து மார்னிங் 7:30ல இருந்து நைட் 10:30 வரையும் போகும். ஸோ ரெகுலரா ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. மிட் நைட்ல போய் நம்ம அட்மிட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த டைம்ல முதல்ல அது வரையும் நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னா ஒரு மீடியா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கோம். பட் நாங்க அதுலதான் இவங்க வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்து எனக்காக அம்மாவை பார்த்து அன்னைக்கு நைட்டே அம்மாவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க.
அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க. ஆமா. இவரும் இல்ல, அப்பாவும் இல்ல அந்த டைம், ரெண்டு அம்மா வாஸ் பேருமே அலோன். இல்ல. ஸோ அந்த பாப்பா. டைம்ல எனக்கு கால் பண்ணி, அருண் நீ ஷூட்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, நான் அம்மாவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க தான் அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து பார்த்து ரெக்கவர் ஆகி வெளில கூட்டு வந்தாங்க. அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு மைண்ட்ல என்னமா இருந்துச்சு? இப்போ ஒண்ணு நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும்ல, ஏன்னா அத ஹஸ்பண்டும் இல்ல பார்த்ததுல இருந்து எனக்கு பிடிச்சு போச்சு. அப்படியா? கிட்ட அது கிட்ட அதுக்கே மைக் கிட்ட வச்சுக்கோங்க. அது அர்ச்சனாட்டே சொல்லியிருக்கேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சோ சொல்லியிருக்கேன். ஸ்வீட், சோ ஸ்வீட். பிடிக்கும்ன்றனால தானே கூட்டிட்டு வந்து. ஆஹா ஆஹா ஆஹா. ஆக்சுவலா வந்து இவங்களுக்கே இன்னும் விஷயம் தெரியாது. எனக்கு அருணா காலேஜ் ஃபைனல் இயர்ல இருந்தே தெரியும் ஆக்சுவலா. ஆஹா, என்னங்க இங்க எல்லாம் நிறைய இல்ல. டிஸ்க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு. அததான் சொல்றேன். இவன் இல்ல வந்து- இல்லப்பா, இல்ல 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 கேளுங்க, இல்ல இல்ல கேளுங்க. இல்ல எப்படின்னா லைக் நான் வந்து காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கும் போது நான் வேற ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். மீடியால நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் அடுத்தடுத்த வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு. ஸோ அப்போ இவரோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஏனோ வானிலை மாறுதுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அந்த ஷார்ட் ஃபிலிம்ல தான் நான் ஃபர்ஸ்ட் அருணை பார்த்தேன். அதுலயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவரை. அந்த 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 கதையா இல்ல அவரோட அந்த ரோலா என்னன்னு தெரியல, தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையனா என்னோட மைண்ட்ல வந்து ஃபிக்ஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு நேர்ல நான் எப்ப பாக்குறேன்னா ராஜாராணி கமிட் ஆயிட்டு பரிவட்டம்னு ஒரு ஷோ வைக்கிறாங்க விஜய் டெலி அவார்ட்ஸ்க்கு முன்னாடி, ப்ரிலியூட் ஷோ கொரோனா டைம்ல. அப்போ இவரை நேர்ல பார்த்த உடனே அந்த ஃபைனல் இயர்ல அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் சட்டுன்னு வெளில வர ஆரம்பிச்சிச்சு. நானே போய் பேசி நம்பர் வாங்கி நம்பர் கொடுங்க நம்பர் வாங்கி விட்டு கேட்டுடலாம் அப்படின்ட்டு. சோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இல்ல அந்த ஷோல நாங்க இருந்தோம், ரெண்டு He's பேருமே basically தெரியும். very shy. He doesn't take the first step. ஐயோ டிஸ்க்ளோஸ் பண்ணாதீங்க. ரைட், ஓகே. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி லைக் ஃபேமிலியா அவங்க 4 பேரும் அப்படி பார்க்கறதுக்கு. யூ வாண்ட் டு ஷேர் சம்திங் டு யுவர் ஃபியூச்சர் இன்லாஸ் இங்க இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு ஆல்ரெடி என்னை பத்தி எல்லாமே தெரியும். அண்ட் அருண் பிக் பாஸ் போயிருந்த டைம்ல தே வேர் வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் மீ. நான் நிறைய ஆக்சுவலா வந்து அருண் என்ன சொல்லியிருந்தாரு, அப்பா அம்மாவை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஆனா நாங்க தான் அவங்க இதை தான் என்ன பார்த்துட்டு மாத்திட்டாங்க. ஏன்னா நீங்க உள்ள போகும்போதே ஃபர்ஸ்ட் போனோடனே மிஸ்யூன்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டீங்க பார்த்த உடனே. we could see sense that அவ்வளோ அந்த 90 days நீங்க எவ்வளோ மிஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப டஃப்பா இருந்தது. நம்ம ஒரு டெக்ஸ்ட் பண்ணிக்க முடியும், இல்ல ஒரு கால் பேசிக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 30 செகண்ட் கால் பேச முடியும்னா கூட நான் கொஞ்சம் அந்த 30 செகண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணி அந்த 24 hours ஓட்டுவேன். ஆனா 3 மாசம் பேசவே முடியாது, எப்போ வெளில வர போறாங்கன்னே தெரியாதுன்ற பட்சத்துல ஒரு கட்டத்துல வெளில வந்துட்டா போதும் சாமி எல்லாம் கும்பிடுறேன். ஐயோ ப்ளீஸ் ப்ளீஸ் அவரை எலிமினேட் பண்ணுங்க ப்ளீஸ், என்னால முடியல. ஆக்சுவலா நான் எலிமினேட் ஆகி வரும்போது ஃபர்ஸ்ட் அப்படியா ஐயோ செம்ம மேட்டர் சீக்கிரம் வாங்க. நான் எலிமினேட் ஆகி வரேன், ஒரு ஃபீலிங்கே ஃபீலிங்கே இல்லாம இருக்கீங்களேன்ட்டு. அந்த நான் ஜாலி ஆயிட்டேன் அன்னைக்கு காலையிலே நல்லா குதிச்சு டான்ஸ் ஆரம்பிச்சு ஃபுல் ஃபன் தான் அன்னைக்கு. செம்ம செம்ம செம்ம. ஸோ உங்களை பார்க்கறதுக்கே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஐ எம் ஷுர் லைக் இன் ஃபியூச்சரில் வி கேன் சி லைக் அஃப்கோர்ஸ் அடுத்தது வந்து உங்களை ஒன்றா பார்க்கணுன்னா உங்களோட வெட்டிங்கில் தான் பார்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அப்பா Thank you, அம்மா. ma'am. தேங்க்யூ. நீங்கள் வந்து அப்படியே கீழே இறங்கிக்கலாம். உங்களுக்கு தேங்க்யூ இன்னொரு அப்பா அம்மா சர்ப்ரைஸ் இருக்கு. ரெட்னோலுக்கும் இந்த மாதிரி Thank ஒரு you. மொமெண்ட் கிரியேட் பண்ணி தேங்க்யூ ஸோ மச். permission வாங்கி கொடுத்து. நிச்சயமாடா. பர்மிஷன் வாங்கி கொடுத்தாச்சு. Thank ஸோ you. தேங்க்யூ ஸோ மச். அம்மா நீங்கள் கீழே உட்காந்துக்கலாம். உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்கு. உங்க 2 Red Nool celebrating Arun Prasad. Title sponsored by Kian, the signature celebration. Hospitality partner Sims Vadapalani. Batmam. Surprise partner Chennai Surprise. Food partner Toppivappa Biryani. Snacks partner Chennai Gulfi. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும்.